ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஒரு சூடான செய்தி வந்து பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்கு. ஆக்சுவலாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதனால் பிக் பாஸ் நிகழ்ச்சி தடைப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. ஸோ என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது முதல்ல இருந்தே அதிகமாக இருக்குங்க. ஏன்னா செலக்ட் பண்ண கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரமற்று இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது வாட்டர்மெலன் திவாகராக இருக்கட்டும், பலூன் அக்காவாக இருக்கட்டும், கலையரசனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரம்யா ஜோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக பண்ணவங்கலாம் வந்து கூப்பிட்டு வச்சு ஷோ நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஏறான பிறகு இங்கே ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு 10-15 பேர் சேர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தடை பண்ணணும், பிக் பாஸ் நிகழ்ச்சி சரியில்லை, இதெல்லாம் வந்து சரியில்லை, மக்களை வந்து தவறான வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அது வந்து பயங்கர வைரலாக போச்சு. இந்த சீசனுடைய வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிருச்சு. அது நிறைய பேர் வந்து பார்க்குறது இல்லை. இந்த இலுமினாட்டி சைடில் பேசுகிறவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மக்களுடைய வரவேற்பு இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா எப்பயுமே இந்த ஃபாரின் ஆடியன்ஸாக இருக்கட்டும், தமிழக மக்களாக இருக்கட்டும் பயங்கரமாக உத்வேகத்துடன் இந்த சீசனை பார்ப்பாங்க. 7ஆவது சீசனோட இது வந்து முடிஞ்சிருச்சு. 8 வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு, 9 சுத்தமாக வந்து எந்திரிக்கலை அப்படிங்கிறது பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் இந்த ஜேர்னலிஸ்ட் கொடுத்த இன்டர்வியூ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது நிதர்சனமான உண்மை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு இருக்குது விஜய் டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் மூலமாக. ஏன்னா அவங்கள நீங்கள் எடுக்கலை, கம்மியாக தான் எடுத்திருந்தீங்க. ஸோ அதனாலேயே விஜய் டிவி ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே புஷ் பண்ணுறது, இந்த சபரி, கனி, அப்புறம் வந்து எஃப்ஜே, கமருதீன், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிரிட்டு மேலே ஏற்றுறது, உள்ளே போகிறவங்க மிச்சம் எல்லாத்தையும் வந்து கீழே இறக்குறது, இந்த மாதிரியும் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்கு வந்திருக்கு. தமிழக சட்டப்பேரவையில் ஒரு மனு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி நம்ம டாக்டர் வேல்முருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த பிக் பாஸ் 9 நிகழ்ச்சி சமூக சீரழிவு அப்படிங்கிறத வந்து கொண்டு வருது. ஸோ இளைஞர்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது பரபரப்பாக பேசப்பட்டாலும் இது இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய விஷம் போல இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியோட ஃபார்மேட்டே சரியில்லை, இதெல்லாம் வந்து மாற்றிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் பிக் பாஸ் 9 தமிழை தொடர விடுவோம், அப்படி இல்லைன்னா இந்த நிகழ்ச்சிக்கு தடை வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் எல்லாத்தையும் திரட்டி பிக் பாஸ் அரங்கிற்குள் சென்று பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்வோம், விஜய் டிவியை முற்றுகையிடுவோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ தான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து தமிழக சட்டப்பேரவையில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு. ப்ளஸ் கலையரசன் அவர்களை வெளியெடுக்க வேண்டும் அப்படின்ற டிமாண்டும் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், இறங்கி போய் செய்ய போகிறோம், அடித்து தூக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏற்கனவே இந்த பிக் பாஸ் சீசன் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை வந்து பொல்யூஷன் ஆகி நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் தடை பண்ணாங்க. அதே தமிழ்லையும் பண்ணாங்க. வாரம் இது பண்ணிட்டு கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. அதிலே விஜய் சேதுபதி சுதாரிச்சிட்டா, ஐயோ ஒரு வாரத்தில் தண்ணி திறந்து விடுனான்ட்டார். இப்போ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது திங்கக்கிழமை தான் கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு சீக்கிரம் தடை பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது பெரிய கார்பரேட் நிகழ்ச்சி அப்படின்னா காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். சரியா, அது வந்து தடை ஆகாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் இந்த நிகழ்ச்சிக்கே ப்ரெஷர் வந்து அதிகமாகுது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் கூடிய விரைவில் இதை இழுத்து மூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வல்கராக இருக்குது. இந்த அரோரா சின்க்ளேர் மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே தூக்கி வச்சு அவங்க கண்ட இடத்துல கையை போட்டு தூக்கி சுற்றுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப ஆபாசமாக இந்த நிகழ்ச்சி மாறுது. ஸோ நேற்று கூட தண்ணியில் ஆடின ஒரு பொண்ணுக்கு வந்து ஸ்ட்ரிப் கிளப் பண்ணுறியான்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசுகிறான். இந்த மாதிரி இளைஞர்களுக்கு தவறான ஒரு எண்ணத்தை நோக்கி போகிறதுனால இந்த பிக் பாஸை தடை பண்ண வேண்டும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கிளம்புறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஹேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும் வந்து லாஸ் ஆகுறது அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்ச்சி கூடிய விரைவில் தடைப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இப்போ டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு போல். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப உத்வேகமாக இருக்காங்க. அந்த டாஸ்க் என்ன இருக்குது, எப்படிப்பட்டது இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மீண்டும் அடுத்த சந்திக்கும் போது வரைக்கும் குட் பை.